சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன். சப்பாத்தியா? என்ன இது? என்ன சப்பாத்தி? சப்பாத்தி மாதிரியா இருக்கு. ஏதோ அன்றாயிரம் மாதிரி இருக்கு. இவ்வளவு நீங்களா சாப்பிடுறீங்க சப்பாத்தி. அதுக்கு எதுக்கு கோபம்? அன்றாயிரம் சொன்னாங்க கோபம். இல்ல அவ்வளவு பெருசு இப்படி போட்டு கல்லுக்கு இவ்வளவு பெரிய சப்பாத்தி போட்டு இருக்கீங்கன்னு சொல்லுதான். ஆமா, பெருசா தானே கேக்கீங்க. சப்பாத்தினா பெருசா வேணும் நீங்க, அதனால பெருசா. சப்பாத்தி பெருசா நான் கட்டனா? நீ பெருசா போட்டு எவ்வளவு இத ஒரு இதா கட்டிட்டு இருக்க. சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும்? சும்மா எப்ப பார்த்தாலும் அப்படி போடுதே இப்படி போடுதுன்னு சொல்லக்கூடாது. வேணா சாப்பிடணும், இல்லாட்டி நான் வச்சுட்டு போயிருவேன்னு செய்ய போறீங்க. உங்களுக்கு நீங்க சுட்டு தீங்களா? நீங்க சப்பாத்தி தேய்ச்சு பாருங்க எப்படி வருதுன்னு. அழகா வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிடுது. நீங்க தேய்க்கிற லட்சணம் எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சப்பாத்தி போட போறேன்? நான் என்ன மிலிட்டரி கேண்டீன்லயே உன்னை மாதிரி வேலை பார்த்திருக்கேன். எனக்கு புரியல. மிலிட்டரி கேண்டீன்ல வேலை பார்த்ததா இல்ல சப்பாத்தி போடணும்னு ஏதாவது இருக்கா? கேக்கேன். என்ன பூரியா இருந்தாலும் சப்பாத்தியா இருந்தாலும் சூப்பரா போடுது. அழகா இருக்க. இப்பதான் எனக்கு திட்னியா, அப்புறம் என்ன அழகா இருக்குன்னு வாரிய பேச. வேற என்ன செய்ய? இப்படிதானே சொல்ல முடியும். சொல்ல முடியும். ஒண்ணு நீங்க ஒண்ணு சொல்ல சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு வச்சு. சப்பாத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு வச்சு. விடுங்க. உங்களுக்கு சப்பாத்தி குடுக்கறதே பெரிய விஷயம். அதுக்கு தொட்டு கூட என்னதான் வச்சிருக்க? அதையாவது கம்மி. என்ன வச்சிருக்க? கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. சரி பிள்ளை, என்ன வச்சிருக்க பிள்ளை? என்னது? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி சப்பாத்தி அடிச்சு நொறுக்குதியா மதியமா? என்ன இப்ப வாய் பேசுங்க, துறங்க வாய. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. வெல்கம்.